இருக்கும் வந்து அப்படி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ தான் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ரஜினி சார் வந்து பர்சனலாக அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இவ்வளோ சூப்பராக ஒரு படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஜோகி அந்த படத்தை வந்து பார்த்துட்டு அவ்வளோ புகழ்ந்திருக்காரு. அவரும் வந்து ராஜ்குமார் சாரும் வந்து பார்த்துட்டு சொன்னாங்களாம், செம்மையாக இருக்குது படம் அப்படிங்கிறது. அண்ட் சிவராஜ்குமார் சாரோட பெரிய ஃபேன்ஸ் நாங்கள்லாம். ஸோ அது கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த படம் கூட. அண்ட் அப்போலேருந்தே வந்து ரஜினி சாரோட ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் அவருக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களோடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஃபேமிலி மாதிரின்னு வச்சுக்கலாம், ஏன்னா வந்துட்டீங்க எங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உண்மை. அண்ட் ஹீ இஸ் த ஹேட்ரிக் டைரக்டர் இன் கன்னடா அண்ட் ஹீ இஸ் கிவன் லைக் பேக் டு பேக் ஹிட்ஸ். அண்ட் ஒவ்வொரு படமுமே வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறதுனால ரசிகர்கள் வந்து அவ்வளோ கொண்டாடி இருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் வெரி மியூசிக்கலி ஸ்ட்ராங். ஏன்னா இவர் எடுத்த அத்தனை படங்களுமே வந்து மியூசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படங்கள், எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் மியூசிக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, லிரிக்ஸ் எழுதுவார், ஹீ இஸ் அ லிரிசிஸ்ட், ஹீ இஸ் அ சிங்கர், ஹீ இஸ் அன் ஆக்டர், ஹீ இஸ் அ ப்ரொடியூசர். வாட் யூ cannot do, that's what we want to ask you. Please come up on stage, sir. We are very happy to welcome the director Prem on stage. ஸோ இன்னைக்கு இப்படி தான் போகிறோம், ஜாலியாக அப்படியே பேசிட்டு அந்த மாதிரி. இந்த சிட்டிங் ஸ்டாண்டிங் எல்லாம் கிடையாது. வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ. ತಮಿಳ್ வந்து நல்லா வருமா, கொஞ்சம் வருமா, எப்படி வரும்? ನನಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ತಮಿಳ್, ನನಗೆ ಪುರಿಯೋ. ಯಾ 100% ನನ್ನ ತುಂಬ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಇಫ್ ಎನಿ ಏನಾದರೂ ಲೇಟ್ ಆಗಿದ್ರೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಎಲ್ಲ ಪತ್ರಕರ್ತರು ಸಾರಿ ಅಂತ ಕೇಳ್ತೀನಿ. ಆ್ಯಂಡ್ ನಮ್ಮಿಂದ ಏನಾದರೂ ತೊಂದರೆ ಆಗಿದ್ರೆ ಐ ಆಮ್ ರಿಯಲಿ ವೆರಿ ಸಾರಿ ಫಾರ್ ದಿಸ್. Okay. And yeah, so KD, the devil, like the teaser was mind blowing. It was brilliant. It is so raw, it is so intense. It's like பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஒன்று கொடுக்குது எங்களுக்கு. So how did this happen? And you went on to do this as a pan-Indian movie, இல்லையா? With all, and you've got brilliant stars on board. சஞ்சய் தத் சார்லாம் நாங்கள் தான் சின்ன வயசுலேருந்து பார்த்து அப்பா மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஷில்பா மேம், I'll tell you when you come up. I have couple of things to tell you. From the press itself, I'll tell you. It's not Baba is not like a aged person. Baba is like just engaged. Yeah, exactly. 28-30 years like looking Baba. ಚಿನ್ನ ವಯಸ್ಸು ನೀವು ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಚಿನ್ನ ವಯಸ್ಸು ಅಂತ. எங்களுக்குலாம் வயசாயிடும், அவருக்கு மட்டும் வயசே ஆக மாட்டேங்குது. ಆಗಲ್ಲ, ಅವ್ರಿಗೂ ಅಷ್ಟೇ, ಶಿಲ್ಪಾ ಮೇಡಮ್ ಅವ್ರಿಗೂ ಅಷ್ಟೇ. Yeah, exactly. Both of them are like that. Yeah, please tell us about the movie, sir. தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது எப்படி வந்து கொண்டு வந்திருக்கீங்க, எப்படி அப்பீல் ஆகும் அப்படிங்கறத சொல்லுங்க. ಈ ಸಿನಿಮಾ ಬಂದು ನಿಮಗೆ 1970s ಅಲ್ಲಿ ನಡೆದಿರೋ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ರಿಯಲ್ ಈವೆಂಟ್, ಅಂದರೆ ಟ್ರೂ ಸ್ಟೋರಿ, ಟ್ರೂ ಇವೆಂಟ್ಸ್ ಅಂತೀವಲ್ಲ ನಾವು, ಟ್ರೂ ಸ್ಟೋರಿ. ಆ್ಯಂಡ್ ಇವಾಗ ನೋಡಿದ್ರಿ, ಟೀಸರ್ ನೋಡಿದ್ರಿ ನೀವು, ನೀವೇ ಹೇಳಬೇಕು. ಸೊ ಫಸ್ಟು ನಿನ್ನೆ ಮುಂಬೈಲಿ ರಿಲೀಸ್ ಆಯಿತು, ಆ್ಯಂಡ್ ಹೈದ್ರಾಬಾದಲ್ಲಿ ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ವಿ. ಮತ್ತು ಊರಿಗೆ ಬಂದಿದ್ವಿ, ಪಕ್ಕದೂರೇ ನಮ್ಮದು, ಇದು ಪಕ್ಕದ ಊರು. ಹೌದು. ಸೊ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ. ನಿನ್ನೆ ರಿಲೀಸ್ ಆಗಿ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಒಂದು 20 hours ಇಸ್ ಅ ಬಿಗ್ ಇಂಡಿಯಾ ದೊಡ್ಡ ಹಿಟ್. ಲೈಕ್ ಎಲ್ಲ ಕಡೆ ತುಂಬ ಅದ್ಭುತ ರೆಸ್ಪಾನ್ಸ್, ಆ್ಯಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಟು ಬಾಬಾ. ஸோ தட் ரொம்ப அற்புதமான ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும் கிடச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து ஈவெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ பக்கத்து ஸ்டேட்டு, எங்கள் பக்கத்து நெய்பர்ஸ், நீங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் லைட்டாக நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி விட்டுறேன். ಓ ಓಕೆ. ஆனால் நீங்கள் பேசுறதே புரியுது. ಅಲ್ಲ, ನಿಮಗೆ ಕನ್ನಡ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆಯಾ? ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅರ್ಥಮಾಯಿಂది. ಅದು ತೆಲುಗಾ? ಅರ್ಥ ಅಲ್ಲ, ಓ ಅದು ತೆಲುಗಾ, ಸಾರಿಪಾ. ಅರ್ಥ ಆಯ್ತು. ಅರ್ಥ ಆಯ್ತು. ಆಲ್ರೈಟ್. ಸೊ ನಾನು ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ, ನಾನು ಸಮ್ಟೈಮ್ ರಜನಿ ಸರ್ ಮೀಟ್ ಮಾಡಿ ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ರಜನಿ ಸರ್ ಹತ್ರ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಯಾಕಂದರೆ ನನಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲಲ್ಲ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಸಮ್ಟೈಮ್ ವಿಜಯ್ ಸರ್ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಇದು. ನನಗೆ ನನ್ನ ಜೋಗಯ್ಯ ಟೈಮಲ್ಲಿ ವಿಜಯ್ ಸರ್ ಬಂದು ನನಗೆ ಬ್ಲೆಸ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಬಂದಿದ್ರು ಇನ್ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್, ಇನ್ ಮುಹೂರ್ತ 100 ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ದ 100th ಮೂವಿ, and that time so close my family. Yeah, it is all like family. We Tamil people are also like that. Yeah, always. We take you as family. Once you step here, you are our family. Always. Yes. Because ನಾನು ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಮೂವಿ ಕರಿಯಾ ವಿತ್ ದರ್ಶನ್,
ನಾನು ಮತ್ತು ದರ್ಶನ್ ಸಿನಿಮಾ ನೋಡಿದ್ರಿ ಕರಿಯ, ಅಲ್ಲಿ ಆ ಸಿನಿಮಾಯಿಂದ ಟಿಲ್ ಟುಡೇ ನಾವು ಕೇಳಿ ಇನ್ ಓನ್ಲಿ ಇಲ್ಲಿ ವರ್ಕಿಂಗ್ ಚೆನ್ನೈ ದ ಮ್ಯೂಸಿಕ್ ಆ್ಯಂಡ್ ಡಿ ಟಿ ಎಸ್ ಓನ್ಲಿ ಚೆನ್ನೈ, ಓನ್ಲಿ ಚೆನ್ನೈ. ಓನ್ಲಿ ಚೆನ್ನೈ. Okay. ಬಿಕಾಸ್ ಇಲ್ಲಿ ನಿಮಗೆ ಟೆಕ್ನಿಷಿಯನ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ದೆನ್ ಮ್ಯೂಸಿಕ್ ಪೀಪಲ್ ಹೆಂಗೆ ನೆರೆಯ ಆ ಇದ್ದಾರೆ. நிறைய talents ಯಾ இருக்கு. Correct. ದಟ್ಸ್ ವೈ ಐ ಆಮ್ ಆಲ್ವೇಸ್ ಇನ್ ಚೆನ್ನೈ. சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? தமிழ் இல்ல, என்ன always- சென்னை ஃபுட் என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ಅಲ್ಲೇ ಸಿಗುತ್ತೆ ನಿಮ್ಗೆ. ಇಲ್ಲಿ ನಾವು ಸೋ ಮೆನಿ ಫುಡ್, ಏನದು Don't tell me ಪರೋಟ, ಇಡ್ಲಿ, ದೋಸೆ, ನೋ ಸಾಂಬಾರ್ ನೋ 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 ಪರೋಟ ಕರಿ ಲೈಕ್ நம்பாலையா? கொத்து பரோட்டா போட்டு அப்படியே கறியை போடுன்ற மாதிரி. You are just like me. Hey, Thank thank you. you. Thank you so Okay, much. and Thank I you. think it's time to call our most favorite man out here, right? We have been big fans of you, sir. First of all, I have to tell you that. இது வந்து நான் எப்படி சொல்றதுன்னா வந்து we've been watching your movies and we are awed about like how someone can perform like that, how someone can look so good, and he doesn't age at all, and we are all growing old and you are still the same, and the screen presence is just amazing. It's just amazing, and we have been like this like for years together. We have been admiring you, and it's such a pleasure to see you here, and I want to see you like here in close up like this. Please welcome Sanjay Dutt, sir. Please join us on stage.